ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் இ அப்படின்றது மெயினாக ஃபுட் அண்ட் வாட்டர் இன்ஃபெக்ஷன் அப்படின்றவங்க. பி அண்ட் சி பிளட் மூலமாக பரவக்கூடிய ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ். ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் இ மெயினாக எது மூலமாக பரவுது அப்படின்னு கேட்டால் ஹெப்படைட்டிஸ் ஏஇஏ ஃபுட்பான் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மெயினாக ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்றதுனாலையோ இல்லை ட்ரிங்கிங் வாட்டர் க்ளீனாக இல்லாமல் கண்டாமினேட் பண்ணியிருந்தாலோ இல்லை ஒழுங்காக ஹேண்ட் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணாமல் கண்டாமினேஷன் இருந்தாலோ இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஹெப்படைட்டிஸ் ஏஇயில் என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தா மெயினாக மைல்டு சிம்டம்ஸ் மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபீவர் வரும், வாமிட்டிங் வரும், மயால்ஜியா வரும். இதுக்கப்புறம் ஜாண்டிஸ் மஞ்சக்காமால வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹெப்படைட்டிஸ் ஏக்கு வேக்சினேஷன் இருக்குது, போட்டுக்கலாம். ஹெப்படைட்டிஸ் இக்கு வேக்சினேஷன் கிடையாது. இதுபோக உணவு முறைகள் நம்ம எடுக்கிறத சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்றத தடுக்கலாம். நம்ம பாத்ரூம் போனதுக்கப்புறம் ஹேண்டை வாஷ் பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணலாம். சுத்தமான ட்ரிங்கிங் வாட்டரை எடுக்கிறது மூலமாக ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் இலேருந்து விடுபடலாம்.